வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலி நடிப்பில் சரி ஜூலி இருக்கின்ற அம்மன் தாய் படத்தோட அந்த வீடியோட ரோஸ்ட் தான். சங்கு சத்தம் சங்கா அம்மன் தாயி ஒரு காற்று முக்க படத்துல கூட ஸ்டோரி நல்லா இல்லைனாலும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், எடிட்டிங் நல்லா இருக்கும், நடிப்பு நல்லா இருக்கும், இல்ல செட் ஒர்க் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துலதான் ஒரு யாருமே நல்லாத. சும்மா நிறுத்துங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இப்படி ஒரு படத்தை எடுக்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படம். நடத்துங்களா. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன சொல்ல நினைச்சனோ அதைத்தான் நீ சொன்ன. இந்த படத்துல நமக்கு சொல்லி இருக்கிற சோசியல் மெசேஜ் ஒண்ணு பாருங்க, இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தினமும் 5 கிராம் அளவு கடுக்காய் பொடியை இரவு உணவுக்கு பின் வெந்நீரோடு கலந்து சாப்பிட்டு வந்தால் கண்கோளாறு, காதியலாமை, பித்த நோய்களிலிருந்து நாக்கு, மூக்கு, தொண்டை, இறப்பை, குடல், ஆசன வாய்ப்புகள், அக்கி, தேமல், படை, வெண்படுதல், உஷ்ணம், இதய நோய், சக்கரை நோய், உயிரணுக்கள் குறைபாடு என்று எல்லாவித நோய்களுக்கும் இறைவன் கொடுத்த அருட்பிரசாதம் இந்த கடுக்காய் பொடியை 48 நாட்கள் ஒரு மண்டலம் இரவு சாப்பிட்டு வந்தால் இலவனும் மரணவான் என்று முன்னோர்கள் சொல்லிய வாக்கு. இதை சாப்பிடு, உன் குறையெல்லாம் நிறைவேறும். இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். ஜூலி வாழ்ற ஊர்ல ஒரு அம்மன் வந்துட்டு சுயம்பா முளைக்குதே. அந்த அம்மனுக்கு கோயில் கட்ட அவங்க அப்பா ட்ரை பண்றாங்க. இதுக்கு நடுவுல ஒரு ஹீரோ, ஒரு வில்லன். அந்த வில்லன் வந்து 8 குழந்தைகளை பறி கொடுக்க ட்ரை பண்றது. இந்த மாதிரி கதை நகர். இவரு தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவரோட அளவு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரும் கல்யாணத்துக்கு உடனே ஒத்துக்கிறாரு. இதுதாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்படி ஒரு பாட்டு கேட்டுக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு பாட்டாடு. இவரு தாங்க நம்ம படத்தோட வில்ல. தலையெழுத்தை முடித்தால் நாம் கண்ட கனவெல்லாம் நிஜமாகும். இவர் பறி கொடுக்கறதுக்காக 9 குழந்தைகளை தேடிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஜூலிக்கு கல்யாணமாயே ஜூலியோட குழந்தைய 9வது குழந்தையா ஒரு பறி கொடுக்க ட்ரை பண்றாரு. இத ஜூலி எப்படி காப்பாத்துனாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை. செத்தவன் நீ திரும்பி வந்திருக்க, உன்னை அழிக்க நான் விரும்பி வந்திருக்கேன். எவ்வளவு கோவம். இந்த படத்துல நடிச்சவங்களோட நடிப்பு போன்றதுக்கு வார்த்தையே இல்ல. மனிதர்களே, என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன செத்துக்கிட்டு இருக்கையா? இந்த வேதனையை நினைச்சா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குயா. இந்த மொத்த கூட்டத்துக்கும் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நடிப்பு வராது. பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா. உடஞ்சிருச்சுன்னு தூக்கி எறிஞ்ச, அத நான் ஒட்ட வச்சுட்டேன். ஓ நோ. நாம இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடன அம்மன் படம் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த படத்தை எல்லாம் நம்ம சின்ன வயசுல எவ்வளவு ரசிச்சு அனுபவிச்சு பார்த்துருக்கோம். ஆனா இந்த படம் அது எல்லாத்துக்கும் மேல ஒரு தனி ரகம். இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பழைய படம் ஒன்றும் என் மனசுக்குள்ள வந்துட்டு போச்சு. கேட்கிற உனக்கே தலை சுத்துது இல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.